இறுதி ஊர்வலம் செல்லும் வண்டியில் அந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுமி பயன்படுத்திய ஸ்கூல் பேக் மற்றும் பொம்மை, அவர் பயன்படுத்திய லஞ்ச் பாக்ஸ் மற்றும் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திய அந்த அத்தனை பொருட்களையும் அவரோடு அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்கும் காட்சியை காண்போர் நெஞ்சை உலுக்குவதாக இருக்கிறது. முக்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறுதி ஊர்வலம் இன்னும் சில நிமிடங்களில் இறுதி ஊர்வலம் நிறைவு பெறும். ஆனால் இதுவே இறுதி குற்றமாக இது போன்று பெண் குழந்தைகளுக்கு நிகழ வேண்டும். இனிமேல் இத்தகைய ஒரு குற்ற செயல் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதுதான் அந்த புதுவை சிறுமி படுகொலை உணர்த்தி இருக்கக்கூடிய பாடம். சிறுமியின் கொலை அங்கு டிஜிபியுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை கூண்டோடி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொடூர நபர்கள் வசித்த இல்லம் சீல் வைக்கப்பட்டு அதை அகற்றப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வீடு மற்றும் அவர்கள் போதை ஆசாமிகள் தங்கியிருந்த இடம் ஆகிய இடங்களும் தகர்க்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு சாமானிய மக்களின் கோரிக்கையாகவும் அது இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு தீவிரமாக பரிசீலித்து குற்றம் செய்த அந்த கொடூரர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை நீதிமன்றத்தில் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு சட்டத்தின் முன்னும் மக்களின் முன்னும் இருக்கக்கூடிய ஒரே விருப்பமாக இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக வழக்கறிஞர்கள் எவரும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜராகக்கூடாது என்று புதுவை வழக்கறிஞர் சங்கமும் முடிவெடுத்திருக்கிறது. இது போன்ற கொடூர நிகழ்வுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகமும் ஓரணியில் திரண்டு இருக்கக்கூடிய காட்சியை தான் புதுவையில் நாம் காண்கிறோம். வீதியில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் தான் புதுச்சேரியில் இருக்கிறது, வீதிகளில் இருக்கிறது என்ற நிலைமை இந்த சம்பவத்தின் மூலம் கிடைத்த ஒரு சிசிடிவி காட்சியின் மூலமாக தெரிய வருகிறது. அந்த சிறுமி ஓடியாடி இந்த வீதியில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் மட்டுமே பதிவாகி இருக்கிறது, மற்ற காட்சிகள் பதிவாகவில்லை. முக்தியால்பேட்டை பாடசாலை வீதியில் உள்ள சிறுமியின் வீட்டிலிருந்து தொடங்கியுள்ள அந்த இறுதி ஊர்வலம் 500 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த இறுதி சடங்கு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்ல நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் அந்த காவலர்கள் உள்ளிட்டோர் குண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்படுவதோடு நிறுத்தாமல் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குறைந்தபட்சம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. என்றால் 4 நாட்களாக புதுவையில் அதே பகுதியில் ஒரு சிறுமி கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதை கண்டுபிடிப்பதற்காக எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லையே என்பதுதான் அந்த பெற்றோர்களின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது, அந்த பகுதி பொதுமக்களின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. காவல்துறையினர் சற்று தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலையை தடுத்திருக்க முடியும், அந்த சிறுமியின் உயிரை பாதுகாத்திருக்க முடியும் என்பதுதான் மக்களின் வேண்டுகோளாகவும் அந்த கோரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த ஆற்றாமை மற்றும் கொந்தளிப்பில் தான் அவர்கள் நேற்று மறியல் போராட்டம் கடையடைப்பு என்று நடத்தினார்கள். இப்போதும் இந்த மௌனமான இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களது உள்ளங்களில் எழும் கேள்வியை மற்றும் குற்றம் சாட்டப்படும் சம்பவம் நபர்கள் அனைத்துமே தற்போது இந்த புதுச்சேரி சிறுமியின் கொடூர நிகழ்வு இன்னொருவருக்கு நடந்துவிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கிறது. பவித்ரா.